ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது உண்டு, நீங்கள் 200 பேர் 250 பேருக்கு தனியாக சமைக்கிறீங்களே, அதை எப்படி சமைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மெனு ஒரு ஏர்லி டின்னர் ஈவெண்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. அவங்க ஒரு இட்லி வடை அதை தவிர கலந்த சாதமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. 200 பேருக்கு யூஸ்வலாக ஒரு 8 டம்ளர் அரிசியும் 2 டம்ளர் உளுந்தும் போட்டால் 100 இட்லி வரும். நான் 425 இட்லி கிட்ட பண்ணணும்னு பிளான் பண்ணதுனால 5 பிரித்து ஊற வச்சுருக்கேன். உளுந்து மினிமம் 2 மணி நேரமாவது ஊறணும், அரிசி 4 மணி நேரமாவது ஊறணும். ஸோ இப்போ உளுந்தை ஊற வைக்கும்போது அது மேலே தண்ணி அட்லீஸ்ட் ஒரு 1 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஊற வைப்பேன். ஸோ இந்த தண்ணியை வச்சு தான் அரைப்பேன், எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே விட மாட்டேன். உளுந்து 40 நிமிஷம் அரைப்பேன். அரைச்சதும் இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக வரும். அதை எடுத்துகிட்டு அரிசியை ஒரு 25 நிமிஷம் அரைச்சி அது ரொம்ப சாஃப்டாக ஆறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்துகிட்டு 4 டீஸ்பூன் உப்பு கலந்து நல்லா கையில் அடித்து அதை மூடி வச்சுடுவேன். இது மாதிரி 5 பேட்சையும் அரைச்சி முன்னாடி நாளே வச்சுட்டேன். இதே மாதிரி எதெல்லாம் முன்னாடி நாள் ப்ரெப் பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிடணும். ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய் தேவைப்படுன்றதுனால ஒரு 3 பவுண்டு வெண்ணெயை காய்ச்சிட்டேன். கடையில் வாங்குகிற ரெடிமேட் நெய்யை நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, எப்பொழுதுமே வீட்டில் காய்ச்சறது தான். இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிட்டோன்னா சுத்தமான நெய்யாக இருக்கும். ஸ்வீட் செஞ்சாலும் ரொம்ப மணமாக இருக்கும். இதே மாதிரி மறுநாள் புளி சாதம் கிளறதுக்காக புளிக்காய்ச்சல் முன்னாடியே காய்ச்சணுன்றதுக்காக புளியையும் சைட் பை சைடு ஊற வச்சுட்டேன். ஒரு சைடு மாவு ஓடிட்டுருக்கு, இன்னொரு இடத்துல நெய் காய்ச்சி வச்சாச்சு. அதே மாதிரி புளிக்காய்ச்சல் காய்ச்சறதுக்கும் புளியை ஊற வச்சாச்சு. அதே சமயத்தில் அல்வா பண்ணுறதுக்காக கேரட் அல்வா அன்றைக்கி ஸ்வீட்டுக்கு, ஸோ அந்த அல்வா பண்ணுறதுக்காக 25 பவுண்டு கேரட்டை தோல் சீவி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கிரேட்டரில் போட்டு துருவி அதை 4ஆக பிரித்து ஜிப்லா கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில் மறுநாள் அல்வா பண்ணுறதுக்கு. இந்த நேரத்தில் புளிக்காய்ச்சல் காய்ச்சறதுக்கு புளியும் ஊறி ரெடியாக இருந்தது. அதை புளியை கரைச்சின்ட்டேன். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். நல்லெண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கடுகு போட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிற பொருள்லாம் போட்டு கொஞ்சம் நிலக்கடலையும் போட்டு வறுத்ததுக்கப்புறமா புளியை கரைச்சி விட்டு அதை கொதிக்க விட்டுட்டேன். அதில் அந்த புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வெந்தய பவுடர், தனியா பவுடர், மிளகா பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டு கெட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ புளிக்காய்ச்சலும் ரெடியாக இருக்குது. 26 கப்பு புளியஞ்சாதம் பண்ணணும். ஸோ அதுக்கு புளிக்காய்ச்சல் ரெடியாக இருக்குது இப்போது. ஸோ அதையும் முன்னாடி நாளே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து எலுமிச்சங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணினேன். 24 எலுமிச்சங்காவை எடுத்துக்கிட்டேன். இது நல்ல பெரிய சைஸ் எலுமிச்சங்காவாக இருக்கும். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டேன். அதை ப்ரெஷர் குக்கில் 4 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதில் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு கலந்துடணும். ஏன்னா இது கசந்துடும், வெறுமனை அப்படியே வேக வச்சோன்னா கசந்துடும். அதனால் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி 4 நிமிஷத்துக்கு வச்சிடணும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை திறந்து வச்சிடணும். அது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் மிளகாப்பொடி சேர்க்கலாம். இப்போ ஒரு வாணலியில் நல்லெண்ணெயை சூடு பண்ணி கடுகும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, கடுகு பொடி, வெந்தயப்பொடி எல்லாத்தையும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த சூடான எண்ணெயிலேயே கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் எலுமிச்சங்காய் வேக வச்ச எலுமிச்சங்காய் ஆறுனதுக்கப்புறமா இந்த கலந்து வச்ச பொடியை எலுமிச்சங்காயில் சேர்க்கணும். இப்போ எலுமிச்சங்காய் ஊறுகாவும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஹாஃப் ட்ரேக்கு வரும். 200 பேருக்கு கரெக்டாக இருக்கும். எப்பொழுதுமே ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நாளே என்னென்ன பொருள் வேணுமோ அதை ரெடியாக கவுண்டர் டாப் மேலே எடுத்து வச்சுருவேன். ஸோ இப்போ மறுநாள் ஒரு ஃபுல் ட்ரே தேங்காய் சட்னி தேவைப்படும், இட்லிக்கும் வடைக்கும் சேர்த்து. ஸோ அதுக்கு வேணுங்கிற பொட்டுக்கடலை, பச்சை மிளகாவை ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் ஒரு தாம்பாளத்தில். மறுநாள் இதோட இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புளி, அப்புறம் தேங்காயெலாம் வச்சு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துப்பேன். ஸோ அரைக்கிறதுக்காக அதை எடுத்து வச்சாச்சு. அடுத்து டிஃபன் சாம்பாருக்கு வேணுங்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நறுக்கின்ட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபுல் ட்ரே, ஆல்மோஸ்ட் ஒரு 20 குவார்ட்ஸ் மாதிரி தேவைப்படும். இட்லிக்கும் வடைக்கும் மட்டும்தான். அதனால் அதுக்கு வேணுங்கிறத நறுக்கி தனித்தனியாக ஜிப்லாக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பிசிபெல்லா பாத் பொடி ரெடி பண்ணினேன். தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகா இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுட்டேன். அடுத்து பிசிபெல்லா பாத்துக்கு வேணுங்கிற காயெல்லாம் நறுக்க ஆரம்பித்தேன். கேரட், கொடமிளகா, அப்புறம் முள்ளங்கி இந்த மாதிரி காய் எல்லாத்தையும் நறுக்கி அதையும் தனித்தனியாக ஜிப்லாக்கில் போட்டு எடுத்து வச்சிட்டேன். இது 3 ட்ரே பிசிபெல்லா பாத் பண்ணணுன்றதுனால ஒவ்வொரு ட்ரேக்கும் தனித்தனியாக வேணுங்கிற காயை தனித்தனி ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லா காயும் நறுக்கி வச்சாச்சு. அடுத்து இட்லி தட்டில் நல்லெண்ணெய் விட்டு அதையும் தடவி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன்.
ஸோ மறுநாளைக்கு என்னெல்லாம் பாத்திரம் யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் எடுத்து கவுண்டர் டாப்பில் ரெடியாக வச்சுடுவேன். எந்த பாத்திரத்தில் என்ன குக் பண்ண போகிறேன்றதையும் டிசைட் பண்ணிவிடுவேன். இப்போ இந்த 3 குக்கர்லேயும் பருப்பு வைக்கணும், எந்த இதில் பருப்பு வைக்கணுன்றதையும் டிசைட் பண்ணி அதையும் முன்னாடி நாளே எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி ஒவ்வொரு சாதத்துக்கு வேணுங்கிற அரிசியையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புளியஞ்சாதத்துக்கு இந்த அரிசி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பிசிபெலாபாத்துக்கு பண்ணுற மசாலா. அதுக்கப்புறம் இது வந்து பிசிபெலாபாத்துக்கு போடுற ரைஸும் பருப்பும் சேர்த்து அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தயிர் சாதத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ தட் காலையில் அதுக்கு தேட வேண்டாம்னு. பிசிபெலாபாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா கேட்டிருந்தா, ஸோ அதுக்கு வேணுங்கிற வெள்ளரிக்காவையும் துருவி அதையும் எடுத்து வச்சுட்டேன். இது ஈவெண்ட் அன்னைக்கு மார்னிங் 300 வடை பண்ணுறதுக்காக உளுத்தம்பருப்பை ஊற வச்சுருக்கேன். 10 பாத்திரத்தில் தனித்தனியாக 2 கப்பாக போட்டு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதை பச்சை மிளகா உப்பெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். வடைக்கு பருப்பு ஊறின நேரத்துலையே 3 குக்கரில் தனித்தனியாக சாம்பாருக்கு வேணுங்கிற பருப்பையும் வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பு ஆறுற நேரத்தில் கேரட் அல்வாவை பண்ணிடலான்னு சொல்லிட்டு 3 அடுப்பில் 3 பேனை வச்சுருக்கேன். ஒவ்வொரு பேன்லேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துன்ட்டு அதுக்கப்புறம் அந்த நெய் சூடானதுக்கப்புறமா கேரட் அதில் போடணும். இந்த கேரட் வேகிறதுக்காக துளி உப்பு சேர்க்கணும். அது சேர்த்தா தான் வந்து நல்ல துவழ வரும். ஸோ இந்த கேரட் வந்து ஒரு ஹாஃப் இது வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பால் விடணும். பால் விட்டு வேக வைக்கணும். இந்த பால் சேர்க்கும்போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பாதி வெந்ததுக்கப்புறமா பாலை விட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்காத கோயாவையும் சேர்க்கணும். இந்த கோயா வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை. ஸோ கடைசியாக நெய்யை விட்டு கிளறி எடுத்தோன்னா, நல்லா கெட்டியானதுக்கப்புறம் கிளறி எடுத்துட்டோன்னா கேரட் அல்வா ரெடி. மேலே வந்து பிஸ்தா பருப்பு வந்து தூவியிருக்கேன். இந்த ஸ்வீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சாம்பாருக்கு இதே மாதிரி 3 அடுப்பில் 3 பாத்திரம் வச்சு 2 ஃபுல் ட்ரேக்கு வேணுங்கிற சாம்பாரை ரெடி பண்ணிட்டேன். இந்த சாம்பார் ரெடியாகிற நேரத்தில் எல்லா சாதத்துக்கும் வேணுங்கிற அரிசியையும் ஊற வச்சு ரைஸ் குக்கரில் வச்சுட்டேன். இங்கே சாம்பார் 3 அடுப்பில் கொதிச்சுட்டுருக்கு. மிச்சம் இருக்கிற ஒரு அடுப்பில் வந்து புளியஞ்சாதத்துக்கு வேணுங்கிற சாதத்தையும் வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற அடுப்பு தான். இதுக்குன்னு கமர்ஷியல் அடுப்பெல்லாம் நான் யூஸ் பண்ணல. பிசிபெலாபாத்துக்கு வேணுங்கிற சாதத்தையும் 3 இன்ஸ்டன்ட் பாட்டில் தனித்தனியாக வச்சுட்டேன். ஸோ அதுவும் சைட் பை சைடு குக் ஆகிட்டுருக்கு. சாதம் ரெடியாகிற நேரத்தில் காய் மிச்சம் பிசிபெலாபாத்துக்கு வேணுங்கிற காயை வதக்கி பொடியை மிக்ஸ் பண்ணி அதையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த சாதமும் ரெடி. புளியஞ்சாதத்தையும் கலந்தாச்சு. அப்புறம் ரைத்தாவையும் தயிர் விட்டு கலந்து 3 ட்ரேயில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அந்த குக்கரை காலி பண்ணி தயிர் சாதத்துக்கு வேணுங்கிற சாதத்தையும் வேக வச்சு எடுத்து அந்த தயிர் சாதத்தையும் கலந்துட்டேன். இப்போ எல்லா சாதமும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வடையும் இட்லியையும் அடுப்பில் வச்சுட்டேன். இது எல்லாமே ஈவெண்ட் அன்றைக்கி மார்னிங் குக் பண்ணது தான். ப்ரெப் ஒர்க்கு, காய்கறி கட் பண்ணுறது, மற்ற அந்த ப்ரெப் ஒர்க் மட்டும் தான் முன்னாடி நாள். மற்றபடி இது எல்லாமே ஒரே நாளில் மார்னிங் நான் 4 மணிக்கு எழுந்து சமைச்சது தான். இது ஈவினிங் ப்ரோக்ராமுக்கு கரெக்டாக பிளான் பண்ணோன்னா தாராளமாக நம்ம வீட்டிலேருந்தே இந்த மாதிரி சமைக்கலாம். இப்படி தான் நான் 200 பேருக்கும் சமைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.